வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நல்லா ஒரு 2 டேஸாக வீடியோ போடல. அதுக்கு நான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் அஸ் வெல் அஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி சயின்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ சயின்ஸ் செகண்ட் வீடியோ பார்க்க போறோம். பேப்பர் 2க்காக. இது என்னைக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 12/2/2023 ஃபார்னூன் செஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் வீடியோ தாங்க நம்ம இப்போ பார்க்க போறோம். அண்ட் இதுல இம்பார்ட்டண்டா நான் என்ன சொல்றேன்னா, ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே தனியா நான் ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஒரே இதுல நம்ம இப்ப ப்ராப்ளம்ஸ் எடுத்தோம்னா அது 8 to 9 ஸ்டெப்ஸ் வருது. சில ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய டெரைவ் பண்ற மாதிரி வருது. அதெல்லாம் நம்ம இதுல போட்டோம்னா வீடியோ இன்னும் லாங்கா வரும். அண்ட் என்னோட கர்சர்லயும் எழுத முடியாது, உங்களுக்கும் பார்க்கறதுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காது. அதுக்காக தான் சொல்றேன். ஸோ ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டுமே நம்ம தனியா வீடியோ போட்டுக்கலாம். மீதி எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஓரளவுக்கு நான் வீடியோவை கவர் பண்றேன். சரிங்களா? So first question பாருங்க. Under the following applications the Doppler effect has not been used in. கீழ்காணும் எந்த பயன்பாடுகளில் டாப்லர் விளைவு பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல டாப்லர் எஃபெக்ட்னா என்ன, டாப்லர் விளைவுனா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அது தெரியும் இல்லையா? இப்ப இந்த டாப்லர் விளைவை யார் கண்டுபிடிச்சதுன்னு சொல்றாங்கன்னா கிறிஸ்டியன் டாப்லர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப அவர் கண்டுபிடிக்கிறாருன்னா 1842ல அவர் கண்டுபிடிக்கிறது தான் இந்த டாப்லர் விளைவு. இதுக்கு டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, சேஞ்ச் இன் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லென்த் ஆஃப் எ வேவ் தட் அக்கர்ஸ் டியூ டு எ ரிலேட்டிவ் மோஷன். அதாவது சிம்பிளா நம்ம எப்படி சொல்லணும்னா, இந்த டாப்லர் விளைவு எப்படி பயன்படுது அப்படின்னா, மூவிங் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு இதுவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். நிக்கிற ஆப்ஜெக்டுக்கு கிடையாது, மூவிங்ல இருக்கிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சுற்றி இயக்கத்தில் உள்ள துணைக்கோள்களின் இருப்பிடம். அதாவது துணைக்கோள்கள் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா, ஒரு இடத்துல அது இருக்காது. அதே மாதிரி சோனார் கருவியின் மூலம் நீர்மூழ்கி கப்பலின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க, போக்குவரத்து காவலரால் அழைக்கப்படும் தானியங்கி வாகனத்தின் வேகத்தை, ரேடார் மூலம் அளக்கப்படும் மலைகளின் இருப்பிடம். இது மட்டும் வராது டாப்லர் விளைவுல. காரணம், இந்த மலை அப்படின்றது ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா, அது நகராது. அப்ப நகரக்கூடிய ஒரு விஷயத்துலதான் இந்த டாப்லர் விளைவு பயன்படுத்த முடியும், தவிர நகராத ஒரு விஷயத்துல பயன்படுத்த முடியாது. அதனால இதுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. on which temperature scale negative value not exist. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ங்க. நம்மளுக்கு நிறைய ஸ்கேல் இருக்குல்ல, நம்மளுக்கு ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதுல எந்த வெப்பநிலை அளவுகோலில் வெப்பநிலை மதிப்பானது எதிர்குறியாக அமையாது. இத கீழே இருக்க ஒரு ஸ்கேல்ல மட்டும் இந்த நெகட்டிவ் வேல்யூவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எந்த இதுன்னு கேட்கறாங்க. எதுனா ஃபாரன் ஹீட் ஸ்கேல். சரிங்களா? இந்த ஃபாரன் ஹீட் ஸ்கேல். ஏன்னா இது ஸ்டார்ட் ஆகிறது எப்படின்னா 0ல தான் ஸ்டார்ட் ஆகும், மைனஸ்ல ஸ்டார்ட் ஆகாது, 0Kல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப மீதி ஆப்ஷன்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நம்மளுக்கு என்ன கொஸ்டின், ஆன் விச் டெம்பரேச்சர் ஸ்கேல் நெகட்டிவ், இது வந்து சாரி ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இல்ல, கெல்வின் ஸ்கேல். தப்பா மார்க் பண்ணிட்டு பாருங்க. கெல்வின் ஸ்கேல் இதுதான் வந்து 0Kல ஸ்டார்ட் ஆகும். அப்ப மீதி பாருங்க, ஃபாரன்ஹீட் ஸ்கேல் வந்துட்டு எவ்வளவுல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்கன்னா -459 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுதான் வந்து ஸ்டார்ட் ஆகுற ஒரு இது, அதாவது நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி செல்சியஸ் ஸ்கேலும் வந்துட்டு -273 டிகிரி. இதுவுமே நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகும். எது ஸ்டார்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க? கெல்வின் ஸ்கேல் தான். ஓகேங்களா? இதுதான் ஆப்ஷன். கெல்வின் ஸ்கேல் மட்டும் தான் 0Kல ஸ்டார்ட் ஆகும், அதாவது பாசிட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இது யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஐரிஷ் ஸ்காட்டிஷ் பிசிசிஸ்ட் வில்லியம் தாம்சன், அவர் தான் கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? அவரோட பேரை லேட்டரா லார்ட் கெல்வின்னு மாத்திக்கினாரு. அதனாலதான் அதை கெல்வின் ஸ்கேல்னு சொல்றாங்க. அடுத்து ப்ராப்ளம் தான். இது பாருங்க. the relation between gas constant R and Balsam constant Kb and Avogadro number Na of a gas is அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா R equal to NaKb. ஓகேங்களா? R equal to NaKb. அடுத்து பாருங்க. the gravity of earth is G, the velocity of light in earth is இது. the gravity on the surface of the moon is G/6. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது தனியா எழுதி வச்சுக்கோங்களேன். இப்ப கிராவிட்டி ஆஃப் த எர்த் வந்து ஜின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் எர்த் வந்துட்டு 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்னா, அதுவே மூன்ல கிராவிட்டி வந்து கிராவிட்டி G/6ன்னு அர்த்தம். அப்ப வெலாசிட்டி என்ன மூன்ல அப்படின்னு கேக்குறாங்க. இப்படியும் கேட்கலாம்.
கிராவிட்டி ஆஃப் த எர்த் ஜினா கிராவிட்டி ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன்ல எவ்வளோன்னு இப்படின்னு கேட்கலாம். இப்ப வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க எர்த்துக்கு, மூன்ல என்ன வெலாசிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குறாங்க. மூன் வெலாசிட்டி என்னன்னா சேம் தான், மாறாது. கிராவிட்டி தான் by 6 வரும். மூணுக்கும் எர்த்துக்கும் உள்ள வெலாசிட்டி சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, அதுல டிஃபரன்ஸ் இல்லை, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, டைம் பீரியட் ஆஃப் எ சேட்டிலைட் விச் இஸ் எ ஹைட் ஆஃப் 500 கிலோமீட்டர் ஃப்ரம் த எர்த். இது வந்து ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் இல்லை 7 ஸ்டெப்ஸ் கூட போற மாதிரி இருக்குங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. நான் ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பா பின்னாடி ஒரு வீடியோவாகவே போடுறேன். 95 minutes. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் தான். when a person breathes, his lungs can hold up to 5.5 liter of air at body temperature 37 degrees Celsius and atmospheric pressure. This air contains 21% oxygen. Calculate the number of oxygen molecules in the lungs அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே பெரிய இது ஸ்டெப்ஸ் வரும், நான் அப்புறம் சொல்றேன். 2.7 into 10 power 22 molecules. அடுத்து ஒரு ப்ராப்ளம் தான். the ratio of magnitude of momentum of two masses 10 gram and 1 kilogram moving with the same speed of 10 ms minus 1s. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1:100. 1:100. அடுத்து பார்க்கலாம். hidden fingerprint are identified by the use of. மறைக்கப்பட்ட கைரேகைகளை சில நேரங்களில் எதன் பயன்பாட்டில் காண முடிகிறது அப்படின்னு கேக்குறான். இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ்ல எல்லாம் இது பண்ணுவாங்களா, இப்ப குற்றவாளிகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அது அவங்க அந்த பவுடர் மாதிரி போட்டு ரேகை ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. அந்த ஒரு மறைக்கப்பட்ட கைரேகையை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. எதன் மூலியமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா நின்ஹைட்ரன். ஓகேங்களா, நின்ஹைட்ரின் மூலமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது ஃபாரன்சிக் சயின்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு கெமிக்கல். சரிங்களா, நின்ஹைட்ரன். அடுத்து பாருங்க, which of the following reagent converts ethanol into ethane? கீழ்கண்ட எந்த காரணி எத்தனாலை ஈத்தேனாக மாற்றுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா concentrated H2SO4 at 443 K. இந்த இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க அதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டு பாருங்க, ஹீட் வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஹீட்ல நீங்க அதை இது பண்ணும்போதுதான் நம்மளுக்கு வந்துட்டு எத்தனால் வந்துட்டு ஈத்தேனா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இது வந்து கான்சென்ட்ரேட்டட் H2SO4னா உங்களுக்கு என்னன்னு தெரியல, சல்ஃபியூரிக் ஆசிட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஹீட் எனர்ஜியை 443 கெல்வின் கொடுத்துருக்காங்க. இது செல்சியஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னா 170 டிகிரி செல்சியஸ். இந்த டிகிரி செல்சியஸ் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த எத்தனால் அண்ட் ஈத்தேனோட ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனால் ஃபார்முலா என்னன்னு சொல்றாங்கன்னா CH3. சரிங்களா, ஏன்னா சம்டைம்ஸ் ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது இந்த நேம்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அது என்ன எத்தனாலா ஈத்தேனா அந்த மாதிரி கேட்பாங்க. CH3 CH2OH இது என்னன்னா எத்தனால். சரிங்களா, அடுத்து ஈத்தேன்னா C2H4. C2H4னா ஈத்தேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். காங்கோ ரெட் டை பிலாங்ஸ் டு. காங்கோ சிவப்பு சாயம் டேஷ் வகையை சார்ந்ததுன்னு கேக்குறாங்க. என்ன வகையை சார்ந்ததுன்னா டைரக்ட் டைஸ், நேரடி சாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சாயம் சொல்றாங்க? நேரடி சாயம் அப்படின்னு சொல்றாங்க. இதை முதல்ல எப்போ அறிமுகப்படுத்துதுன்னா 1883. கர்சர்ல எழுதுறதுனால இப்படி இருக்கு, பாத்துக்கோங்க. 1883. சரிங்களா, யார் இதை அறிமுகப்படுத்தினாருன்னு சொல்றாங்கன்னா பால் பாடிங்கர். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பால் பாட்டிங்கர். அவ்வளவுதான். ஓகேங்களா, இவர் தான் வந்து இதை வந்து இது பண்ணாரு. அதாவது இந்த இன்னொரு நேம் என்னன்னு சொல்றாங்க, சப்ஸ்டன்டேட்டிவ் டை. இப்ப சாரீஸ் எல்லாம், இப்ப காட்டன் அந்த இதுல எல்லாம் நேரடியாவே சாயம் ஏத்துவாங்க இல்லையா, அதுதான் இந்த டைரக்ட் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பார்க்கலாம். Which of the following is a toxic element from the industrial wastages? தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து வெளியேறும் நச்சுத்தன்மையுள்ள தனிமம் எதுன்னு கேக்குறாங்க. ரொம்பவுமே நச்சுத்தன்மை வாய்ந்தது எதுன்னு சொல்றாங்கன்னா AS அப்படின்னா என்னன்னா அர்சனிக். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்சனிக். இது வந்து என்னன்னா ஸ்கின் கேன்சர், ஸ்கின் டிசீஸ், அது மட்டும் இல்லாம லங் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உண்டு பண்ணக்கூடியது. ரொம்பவுமே நச்சுத்தன்மையுள்ள தனிமம்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் விச் இஸ் ஏ பஃபர் சொல்யூஷன், கீழ்கண்டவற்றுள் தாங்கல் கரைசல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுனா NH4OH அண்ட் NH4Cl. இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பஃபர் சொல்யூஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது பஃபர் சொல்யூஷன்னா என்னன்னா இதோடைய pH வேல்யூ டஸ் நாட் சேஞ்ச் இஃப் அன் ஆசிட் ஆர் பேஸ் இஸ் ஆடட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல ஏதோ ஒரு ஆசிடியோ இல்லை ஒரு பேஸையோ இது கூட கலக்கும் போது இது வந்து மாற்றம் அடையாது. அதுவே கொஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா pH வந்து சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இல்ல ஸ்ட்ராங் பேஸை யூஸ் பண்ணீங்கன்னா அதோடைய pH லெவல் சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. அதுதான் என்னன்னா பஃபர் சொல்யூஷன். NH4OHனா உங்களுக்கு தெரியும் அமோனியம் ஹைட்ராக்சைடு, NH4Clனா அமோனியம் குளோரைடு. அடுத்து பாருங்க, இந்த ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கின்ஸ் the 5 electrons of alkenes are bonded with an empty dash orbital of the transition element. ஆல்கீன்களின் ஹைட்ரஜனேற்ற வினைகளில் ஆல்கீன்களின் பை எலக்ட்ரான்கள் இடைநிலை தனிமங்களின் வெற்று டேஷ் ஆர்பிட்டால்களுடன் பிணைப்பை ஏற்படுத்துகின்றனன்னு கேட்குறாங்க. எந்த ஆர்பிட்டால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டால்கள். சரிங்களா, டி ஆர்பிட்டால்கள். Next question. The gas cylinder used for cutting and welding of metal. Metals வந்து கட் பண்றதுக்கு இல்ல வெல்டு பண்றதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டர் இல்லாம அவங்க வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றாங்க. அதுல என்ன மாதிரியான காற்று இருக்குன்றது தான் கேட்கறாங்க. உலோகங்களை வெட்டுவதற்கும் இணைப்பதற்கும் பயன்படும் வாயு உருளை எது அப்படின்னு கேட்கறாங்க. அது என்னன்னு சொல்றாங்கன்னா ஆக்சி அசிட்டிலின். சரிங்களா, என்ன சொல்றாங்க ஆக்சி அசிட்டிலின். இது என்னன்னா அசிட்டிலின் கேஸையும் ஆக்சிஜனையும் ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷன்ல ஒன்னு சேர்த்து அதை ஒரு கேஸா ரெடி பண்ணிருப்பாங்க. ஏன்னா அசிட்டிலினுக்கு வந்து ஹை ஃபிளேம் டெம்பரேச்சர் இருக்கு, அதே மாதிரி ஆக்சிஜனுக்கும் இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷன்ல இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சிலிண்டர்ல அடைச்சிருப்பாங்க. அதை தான் வந்து வெல்டிங்க்குலாம் யூஸ் பண்றாங்க. டேஷ் காம்பவுண்ட் ஹேஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். கீழே கொடுத்ததுல எதுல வந்துட்டு ஹை மெல்டிங் பாயிண்ட்டும் இருக்கு, அதே மாதிரி ஹை பாயிலிங் பாயிண்ட்டும் இருக்குன்னு கேட்கறாங்க. எதுனா அயானிக் காம்பவுண்ட். சரிங்களா, அயானிக் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The body of the ovule is placed transversely at that right angles to the funicle in. சூழின் உடல் குறுக்குவாட்டில் சூழ்காம்பிற்கு செங்குத்தாக அமைந்து காணப்படுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க பிரிமுலேசி. சரிங்களா, பிரைமுலேசி. ஓகேங்களா, அது பார்த்துக்கோங்க. இதுக்கு இன்னொரு பேரு என்னன்னு சொல்றாங்கன்னா இன்னொரு பேரையும் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஹெமிட்ரோபஸ் ஓவியல். அதாவது அந்த ஓவியல் இருக்கு இல்லையா, எந்த ஓவியலுடைய இதுல எந்த சூழுடைய இதுல அப்படின்னு கேட்டாங்கன்னா எமிட்ரோபஸ் உடைய சூழின். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம். A wheat variety Atlas 66. அதாவது ஒரு கோதுமையுடைய வெரைட்டி தான் அந்த Atlas 66 which has been used as a donor for improving cultivated wheat which is rich in. பயிரிடப்படும் கோதுமையின் தரத்தை அதிகப்படுத்துவதற்காக அட்லஸ் 66 என்ற கோதுமை ரகம் கொடுநார பயன்படுத்தப்பட்ட நாராக பயன்படுத்துறது. இதுல உள்ள சத்து என்னன்னு கேக்குறாங்க. இதுல என்னன்னா புரத சத்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. புரோட்டீனோட சத்து அதிகமாக காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. Which one of the following plants has parenchyma cells with reduced roots? பின்வரும் தாவரங்களுள் எவை parenchyma செல்களையும் வளர்ச்சி குன்றிய வேர்களையும் கொண்டுள்ளன? எந்த பிளான்ட்ஸ்க்கு வந்துட்டு வளர்ச்சி குன்றிய வேர்கள்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், நீர்வாழ் தாவரங்கள். அதுக்கு இன்னொரு பேர் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோபைட்ஸ். சரிங்களா, ஹைட்ரோபைட்ஸுக்கு தான் வந்துட்டு parenchyma செல்களின் வளர்ச்சி குன்றிய வேர்களையும் கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த டயக்ராம். இது கொடுக்கப்பட்டுள்ளதை கண்டடிக்கும். இதுதான் நம்ம எந்த சூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைமட்ட சூடு. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இது ஒரு கொஸ்டினாவே பிஃபோராகவும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் என்னன்னா கிடைமட்ட சூடு. அடுத்து பாருங்க, வாட் இஸ் த காமன் நேம் ஃபார் ருமோரா அடியான்டிஃபார்மஸ்? ருமோரா அடியான்டிஃபார்மஸ் தாவரத்தின் பொது பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொது பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெதர் லீஃப் ஒன். சரிங்களா, லெதர் லீஃப் ஒன். தோல் ஒழுத்த இலை பெரணி. சாரி, கொஞ்சம் தப்பா இருந்தா. டேஷ் ஹேஸ் நோ ஸ்டார்ச் as ரிசர்வ் ஃபுட்.
டேஷில் ஸ்டார்ச் சேமிப்பு உணவாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதில் அப்படின்னா ஃபங்கையில், பூஞ்சைகளில் அவங்க வந்து ஃபுட்டை வந்து ஸ்டார்ச்சாக வந்து ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்னவா ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா பூஞ்சைகள் கிளைகோஜென்ஸாக ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்படியும் கேட்கலாம் நம்மளுக்கு கொஸ்டின். சரிங்களா, இப்படியும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். தே ஃபுட் ஸ்டோர் ஃபுட் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜன். ஸ்டார்ச்சா ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. கிளைகோஜன்னா ஃபங்கைஸ், பூஞ்சைகள் ஸ்டோர் பண்ணுவாங்க. Which hormone used in the formation of seedless fruits? விதையில்லா கனிகளை உருவாக்க பயன்படும் ஹார்மோன் எது? இப்போ நம்ம ஹைபிரிட்ஸ்ல நிறைய பார்த்துருக்கோம்ல, தக்காளியில விதை இல்லாம வரும், முருங்கைக்கால விதை இல்லாம வரும், அவரைக்கால விதை இல்லாம வரும், அந்த மாதிரி பீன்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி உருவாக்குறதுக்கு எந்த ஹார்மோன் வந்து அதுல அதிகமாக இதுவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சின். ஆக்சின் வந்து அதிகமா இருக்கிறதுனால தான். அது மட்டும் இல்லாம அது கூடவே இன்னொன்னு இருக்கும், ஜிப்ரலின். இது ரெண்டும் அதிகமா இருந்தாதான் அதுல வந்து விதையில்லா தாவரத்தை நம்மளால கனிகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, யூனிபோலார் நியூரான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். ஒரு முனை நியூரான்கள் காணப்படுவது எதுல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுலன்னா ஏர்லி எம்ப்ரியோஸ், வளர்கருவின் ஆரம்ப நிலையில் யூனிபோலார் நியூரான்ஸை உங்களால பார்க்க முடியும். Find the correct one based on the duration of cell replacement. செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலத்தின் அடிப்படையில் சரியானதை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல சரியானது எது அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ், இரத்த சிவப்பு அணுக்கள் 120 நாட்கள்ல புதுப்பிக்க ஆகும் காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, அதே மாதிரி இப்ப ஒரு ஸ்கின் செல்ஸ்னா அதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொல்றாங்கன்னா 28 to 30 days. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எது வேணாலும் நம்மளுக்கு கேட்கலாங்க, இதைதான் கேட்பாங்கன்னு சொல்ல மாதிரி 28 to 30 days ஆகும்னு சொல்றாங்க. அப்ப லிவர் செல்ஸ்க்கு எப்படின்னா ஒரு 10 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க, up to 10 years. சரிங்களா, அப் டு 10 years ஆகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி போன் செல்ஸ் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 10 to 25 years. 10 to 25 years. ஸோ இதுல எது கரெக்ட்னா ரெட் பிளட் செல்ஸ், இரத்த சிவப்பணுகள் 124 ஒரு முறை புதுப்பிச்சுக்கும். சார் ரெனால்ட் ரோஸ் ஐடென்டிஃபை த மலேரியல் பாரசைட். சார் ரெனால்ட் ராஸ் மலேரியா ஒட்டுண்ணியை இதில் கண்டறிந்தார். மலேரியா அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தெரியும் இல்லையா, கொசு மூலியமா பரவக்கூடிய ஒரு நோய் இல்லையா. அவர் எதுல இருந்து அதை கண்டுபிடிச்சாரு, எதன் மூலியமா அதை கண்டுபிடிச்சாருன்னு கேக்குறாங்க. கொசுவின் இரைப்பை குழல் வழி பாதை இதுல வந்து கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாங்க. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் ஆஃப் மஸ்கிட்டோ, அங்கதான் வந்து அந்த மலேரியலுடைய பாரசைட் வந்து உருவாகுது அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு. இதற்காக அவருக்கு என்ன பண்றாங்கன்னா நோபல் பிரைஸும் கொடுக்குறாங்க. சரிங்களா, நோபல் பிரைஸ் எப்போதுன்னா 1902 வந்து நோபல் பிரைஸ் வந்துட்டு இன் பிசியாலஜி ஆர் மெடிசன் இவருக்கு கொடுக்கப்படுது. இவர் இதை கண்டுபிடிச்ச ஆண்டு எதுன்னா 1897 அனஃபிலஸ் மஸ்கிட்டோவுடைய வயிற்றுலதான் இதை கண்டுபிடிக்கிறாரு, மலேரியா அப்படின்ற ஒரு இது இருக்குன்னு. அடுத்து கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. செயலொத்த உறுப்புகள் விரி பரிமாணத்திற்கு வழிகோலுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வௌவால் மற்றும் பறவைகளின் ரெக்கைகள் குவி பரிமாணத்திற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் வந்து இது தவறு அப்படின்னா இந்த டைவர்ஜென்ட் எவல்யூஷன் இருக்கு இல்லையா, அது தவறு. ஏன்னா அது என்ன வரும்னா இந்த கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் தான், அனலாகஸ் ஆர்கன் ஆர் ரிசல்ட் ஆஃப் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், அதனாலதான் அது தவறு. கீழே கொடுத்தது சரின்னு சொல்றாங்க. The high milk yielding cow current Swiss, ஏதாவது பால் உற்பத்தி இனமான கரண்ட் ஸ்விஸ் என்பது பிரவுன் ஸ்விஸ் மற்றும் உள்நாட்டு பசு எதனுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. குறுக்கு கலப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதனுடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஹிவால். சரிங்களா, சாஹிவால். இத வந்து யார் வந்து உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னா இந்த இது கொண்டு வந்தாங்கன்னா NDRI, நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அவங்கதான் இந்த குறுக்கு கலப்பை உண்டாக்குனாங்க. எஃபைசீமா என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது என்னன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங் அலிவாய்லி, நுரையீரலின் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படும் வீக்கம். The whole body grows from a small fragment. Name the type of regeneration. முழு உருவ மீட்பில் உடலில் ஒரு சிறிய துண்டு பகுதியிலிருந்து முழு உடலும் மீண்டும் வளர்கிறது. இது எவ்வகை இழப்பு மீட்டல் அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வகைனா மார்பாலிசிஸ், முழு உருவ மீட்பு. லாஸ்ட் கொஸ்டின்,
A person met with an accident and afterwards he lost his body balance and voluntary movements. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நம்ம பிரெயின்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கான ஒரு கொஸ்டின். ஒரு நபர் விபத்துக்குள்ளான பிறகு அவருடைய உடல் சமநிலை மற்றும் தசை இயக்கங்களை இழந்து காணப்படுகிறார். அவர் மூளையின் எப்பகுதி பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு கேட்குறாங்க. எப்பகுதினா சிறுமூளை, செர்பலம். சரிங்களா? ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி நான் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்க எல்லா ப்ராப்ளமுமே ஒரே வீடியோவாக போடுறேன். அப்போ தான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின் எது வந்திருக்குன்றதையும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியும். ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.